அனைவருக்கும் எனது கனிவான பணிவான வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் பார்க்க போது ஒரு நாட்டின் மொழி தெரியாமல் அந்த நாட்டு படைவீரன் படும் அவஸ்தையை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஜெர்மானிய படையில் சேருவதற்காக இளைஞன் ஒருவன் ஜெர்மனிக்கு சென்று அந்த படையை சேர்கிறான். அப்போலாம் படையில் சேர்த்துக்கிறதுனா நல்ல திடகாத்திரமாக இருந்து நல்ல தைரியமாக இருந்தால் சேர்த்துருவா. இப்போலாம்னா பரீட்சைலாம் எழுதணும், அப்போலாம் கிடையாது, உடனே சேர்த்துருவார். அந்த மாதிரி ஜெர்மன் படைக்கு ஆட்கள் தேவைப்பட்டதால் இந்த இளைஞனை அந்த நாட்டின் படைத்தளபதி தன் படையில் சேர்த்து கொண்டான். இவன் வேலை செஞ்சுருக்கான். அப்போ ஒரு நாளைக்கு அந்த படைத்தளபதி இந்த பையனை கூப்பிட்டு, இவனுக்கு தான் லாங்குவேஜ் தெரியாது இல்லையா, பார்ப்பா, அதிபர் ஜெர்மானிய படைகள் தன் படை வீரர்களை பார்ப்பதற்காக வருவார். புதுசாக யாரானு சேர்ந்தால் அவளை பார்த்து ஒரு 3 கேள்வி கேட்பார். அந்த 3 கேள்விக்கும் கரெக்டான பதில் சொல்லிடணும். நான் உனக்கு அந்த கேள்விகள்லாம் சொல்கிறேன், பதிலையும் சொல்கிறேன். ஏன்னா உனக்கு இந்த மொழி தெரியாது, ஜெர்மானிய மொழி தெரியாதனால உனக்கு நான் அந்த கேள்வியும் பதிலையும் சொல்கிறேன். அது நீ சொன்னேன்னா பர்மனெண்ட்டாக அந்த படையிலேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். என்ன, இந்த அதிபர் வந்த உடனே கேட்பார், வாட் இஸ் யுவர் ஏஜ் அப்படின்னு தான் கேட்பார். முதல் கேள்வி. நீ அதுக்கு என்ன சொல்லணும், 21 இயர்ஸ் அப்படின்னு சொல்லணும். அடுத்ததாக கேள்வி, நீ இந்த படையில் சேர்ந்து எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு கேட்பார். நீ உடனே 6 months அப்படின்னு சொல்லணும். அடுத்ததாக கேட்பார், உனக்கு கிடைக்க வேண்டிய உடைகள், தங்குற இடம் எல்லாம் சௌரியமாக கிடைக்கிறதான்னு கேட்பார். நீ எல்லாம் போத்து அப்தம் எல்லாம் கிடைக்கிறதுன்னு சொல்லணும். புரிஞ்சுதா அப்படிங்கிற. சரின்னு அவன் போயிட்டான். இப்போ இந்த இளைஞன் யோசனை பண்ணி பார்க்குறான். முதல் கேள்வி அப்போ புரியல அவனுக்கு. அதனால் என்ன பண்ணிட்டான், தன்னுடைய மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டான், முதல் கேள்வி கேட்டால் 21 years அப்படின்னு சொல்லணும். ரெண்டாவது கேள்வியை கேட்டால் 6 months அப்படின்னு சொல்லணும். மூணாவது கேள்வி கேட்டால் எல்லாம் கிடச்சிதுன்னு சொல்லணும்னு தன்னோட மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். எப்படி 21, 6 எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டான். ஓகே, இனிமேல் அதிபர் வந்தார்னா நம்ம இந்த பதிலை சொல்லி நம்ம பர்மனெண்ட்டாக அந்த படையில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அதுக்கு ஏற்றாப்புல அதிபரும் படை வீரர்களை சந்திப்பதற்காக வந்தார். வந்தவுடனே ஒவ்வொருத்தரையாக பார்த்து, யாரோ புதுசாக சேர்ந்தவங்களாம் பார்த்து ஒவ்வொரு கேள்வியாக கேட்டு வந்தார். இவனுடைய முறை வந்தது. அதான் அந்த 3 கேள்வியும் கேட்டுன்னு வந்தார். இவனுடைய முறை இவங்கிட்ட வந்தார். இப்போ என்ன நடந்ததுன்னா, இவனோட போராத நேரம் ரெண்டாவது கேள்வியை முதல்ல கேட்டுட்டார். என்ன, நீ இந்த படையில் சேர்ந்து எவ்வளோ நாள் ஆகுது அப்படிங்கிற கேள்வியை முதல்ல கேட்டுட்டார். இவன் என்ன மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டான், முதல் கேள்வியை கேட்டால் 21ன்னு சொல்லணும், ரெண்டாவது கேள்விக்கு 6ன்னு சொல்லணும், மூணாவது கேள்விக்கு அதெல்லாம் கிடச்சிதுன்னு சொல்லணும் இல்லையா. அதனால் அவன் என்ன பண்ணிட்டான், இவர் கேட்ட இந்த கேள்வியை அதுதான் முதல் கேள்வி அப்படின்னு பண்ணிட்டான். முதல் கேள்வினா 21 ஃபிக்ஸ் பண்ணிட்டான் இல்லையா. உடனே 21 years அப்படின்னா இவன் அதிபருக்கு ஷாக்கு. என்னன்னா, 21 வருஷமாக நம்ம படையில் ஒருத்தன் இருக்கான், நமக்கு தெரியாமல் நம்ம எப்படி கவனிக்காமல் இருந்தோம் அப்படின்னு அவர் பெரிய ஷாக் ஆகிட்டார். உடனே அடுத்த கேள்வி கேட்டார், வாட் இஸ் யுவர் ஏஜ்னு. இவன் என்ன பண்ணிட்டான், ரெண்டாவது கேள்விக்கு 6 மாதம் சொல்லணும் இல்லையா, 6 months அப்படின்ட்டான். 6 மாதம் குழந்தை 6 மாதம் ஆறுதுங்கிறான், வயசு 21 வருஷமாக இந்த படையில் இருக்கேங்கிறான். ரொம்ப கோபம் வந்துடுது. சரி, நீ முட்டாளா நான் முட்டாளான்னு கேட்டான். இவன் மூணாவது கேள்விக்கு என்ன சொல்லணும்னு வச்சுட்டான், எல்லாம் கிடைக்கணும் இல்லையா, அதனால் போத் ஆஃப் தம் அப்படின்ட்டான். எப்படியே 2 பேரும் முட்டாள்னு சொல்லிட்டான். உடனே இந்த அதிபருக்கு கோவம். உடனே தன்னோட உடைவாளை உருவினார். இது அங்கேருந்து பார்த்துட்டு இந்த படைத்தளபதி ஓடி வந்தான். ஓடி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டான். ஐயா விட்டுருங்க, அவரை நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நீ என்ன தப்பு பண்ணால் அவனையே விடணும் அப்படின்னு கேட்டார். இல்லை, அவனுக்கு நம்ம நாட்டு லாங்குவேஜ் தெரியாது, நான் தான் அவனுக்கு சொல்லி கொடுத்தேன். இந்தமாரி முதல் கேள்வி கேட்டால் 21ன்னு சொல்லு, ரெண்டாவது கேள்விக்கு 6 மாதம்னு சொல்லி, மூணாவது கேள்விக்கு எல்லாம் கிடச்சிதுன்னு சொல்லுன்னு நான் சொல்லி கொடுத்தேன். அவன் போகாத நேரம் எங்கள் கேள்வியை மாற்றி கேட்டுட்டீங்க, ரெண்டாவது கேள்வியை முதல்ல கேட்டுட்டீங்க. அவன் என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டா, முதல் கேள்வி கேட்டால் 21ன்னு சொல்லி அந்தமாரி சொல்லிட்டான், என்னை மன்னிச்சிருங்க, நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டேன் இதை அப்படின்னே. அந்த அதிபர் உடனே அவனை மன்னித்து அந்த பையனையும் தட்டி கொடுத்துட்டு, ஒழுங்காக லாங்குவேஜ் கற்றுக்கோ, படையில் ஒழுங்காக வேலை செய்யன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இவன் தான் பின்னாளில் அந்த நாட்டின் படைக்கு தளபதியானான் அப்படிங்கிறது வேறு கதை. என்ன, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இருந்து உங்களிடம் விடைபெறுகிறேன்.